சில பேர் என்ன செஞ்சுறாங்க, திருமணம் பண்ணிடுறாங்க. அவங்களா ஞாயித்துக்கிழமைக்கு திருமணம் வச்சுக்கிறாங்க. லீவு நாள்னு பார்த்து. அன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நாளா இருக்காது. கணவனுக்கோ, மனைவிக்கோ அதாவது ஆண், பெண் இருவருக்கும். ஞாயித்துக்கிழமை லீவுன்னு வச்சுர்றாங்க. இல்ல சார் எங்க மாமா வர்றாங்க, எங்க ஃபாரின்லேருந்து எங்க மச்சான் வரணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்த வைக்கிறாங்க. அவங்களா அவங்க ஒரு சௌகரியத்த வைக்கிறாங்க. இந்த முகூர்த்த லக்னம்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது முகூர்த்த லக்னம்னு ஒண்ணு குறிக்கணும். சாந்தி முகூர்த்தத்துக்கும் லக்னம் குறிப்பாங்க. முகூர்த்த லக்னத்துக்கும் லக்னம் குறிப்பாங்க. இப்படிலாம் இருக்கு. இத யாரும் ரொம்ப பேர் பார்க்கறதில்ல. லக்னம் பார்த்தாங்களா, ஜாதகம் சரியா இருக்கா, நம்ம பாட்டுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைய பார்த்து கல்யாண மண்டபத்த புக் பண்ணி கல்யாணத்த வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாரி இந்த விஷயத்த பண்ண வேண்டாம். முகூர்த்த லக்னம் குறிச்சு கல்யாணம் பண்ணுங்க. அப்பதான் இப்போ உள்ள திருமணங்கள்லாம் நிலைக்குது. இந்த திருமணம் நடக்கல. இந்த திருமணம் தள்ளிக்கிட்டே இருக்கு. 35 வயசாகுது, 40 வயசாகுது. இவங்களுக்கெல்லாம் இந்த 7ஆம் இடத்துல சர்ப்ப கிரகங்கள் 7ல சூரியனோ, 7ல செவ்வாயோ, 7ல சனியோ, 7ல செவ்வாய், சனி, ராகு, கேது 4 கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்கும் சில பேருக்கு. லக்கணத்துக்கு 7ல. இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்துமானா விதிவிலக்கெல்லாம் இருக்கு. ஒரு சில பேர் சார் எனக்கு லக்கணத்துக்கு 7ல 4 கிரகம் இருக்கு. ஆனா நான் கல்யாணம் ஆகி 2 குழந்தையோட இருக்காம்பாங்க. சில பேருக்கு அந்த மாரி இருக்காது. அதிலே உடனே கமெண்ட்ல கேட்காதீங்க. இந்த மாரி இவரு தப்பா சொல்றாரு, பொய்யா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்காதீங்க. எல்லாருக்கும் இந்த மாரி சர்ப்பகிரகங்கள் இருக்குது. 7ல ராகு கேதுவோ, இல்ல 8ல கேது, இல்ல 8ல ராகு, 2ஆம் இடத்துல கேது, இல்ல 2ஆம் இடத்துல ராகு. இந்த மாரிலாம் இருந்தா உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ பண்ணுது. இல்ல குழந்தைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. திரும்ப கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தா ஆண் வாரிச குடுக்கல. இந்த மாரிலாம் பண்ணுது. அவங்க வேணா நெனச்சுட்டு இருக்கலாம், எங்களுக்கு இந்த மாரி இருந்து நாங்க நல்லா தானே இருக்கோம். ஆண் வாரிசு குடுக்கல. ஆண் வாரிசு இருந்தும் புண்ணியம் இல்லாம இருக்கும். இப்படிலாம் இருக்கும். ஸோ, அதனால 7ல பாவகிரகங்கள் செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த மாரிலாம் இருக்குன்னா, உங்களுக்கு திருமணத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் தான் மங்களம், செவ்வாய் தான் கணவர், செவ்வாய் தான் முருகன், செவ்வாய்னா பூமி. இது நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாரி ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குருவும், சுக்கிரனும் நல்லா இருக்கா? ஒரு பெண் ஜாதகத்த எடுத்தாவே குருவும், சுக்கிரனும் நல்லா இருக்கா? ஒரு ஆண் ஜாதகத்த எடுத்தா செவ்வாய் நல்லா இருக்கா? இப்படிலாம் பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சரி, ஒரு ஆண் ஜாதகத்த எடுத்தா செவ்வாய், சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகத்த எடுத்தா செவ்வாய் நல்லா பலமா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்.